இந்த கல்யாணத்தை நிறுத்திட்ட அதோட எல்லாம் சரியா போயிடுமா? மணமேடை வரைக்கும் வந்த என் பேத்திக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம்யா. அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் நடக்காது. அந்த கஷ்டத்தை எல்லாம் என் பேத்தி அனுபவிக்கணுமா என்ன? வேண்டாயா. என் பேத்தி ரேவதியும் நல்லா இருக்கணும், என் பேரன் நீயும் நல்லா இருக்கணும்யா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னா உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்றேன். இது நான் எடுத்த முடிவு இல்லையா? நீங்க எடுத்த முடிவு இல்லையா? அப்ப இது யார் எடுத்த முடிவு? எங்க அப்பா முருகன், அவன் எடுத்த முடிவு. அவன் என்ன ஆட்டி வைக்கிறான், நான் அவன் சொல்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். பாட்டி, நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு முருகன் மேல பழிய போடாதீங்க. மாப்பிள, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது மட்டும் நம்ம வேலை கிடையாது. ஒரு தகப்பனா ரேவதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன மாமா சொல்ல வரீங்க? அதனாலதான் ரேவதியை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். சொந்தத்துல இப்படி ஒரு மாப்பிளைய வச்சுக்கிட்டு நான் எதுக்காக மாப்பிள ஊரெல்லாம் மாப்பிளை தேடனா? மாமா, இத பத்தி நம்ம எல்லாருமே நிறைய பேசிட்டோம். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது இல்லையா கார்த்தி, நீ உன்னை பத்தி மட்டும் சொல்ற. நாங்க எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாரியா. நீ தான் என் பேத்தி கழுத்துல தாலி கட்டணும்னு நான் ஆசைப்படுறையா. என் ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணும்ல. உங்க எல்லார்கிட்டயும் நான் இது ஒரு ரிக்வஸ்டாவே கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல இதை பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். முதல்ல அந்த டாக்டர் வரட்டும், அவங்க வந்து எல்லா உண்மையை ரேவதி கிட்ட சொல்லட்டும். இப்ப நமக்கு அது மட்டும் தான் முக்கியம். மாமா, இத பத்தி கார்த்தி இருக்கிறப்ப நம்ம பேசிக்க வேண்டாம். அவ இல்லாதப்ப நம்ம தனியா பேசிப்போம். சரி மாப்பிள. ஓகே. என்ன 2 பேர் ரகசியம் பேசுறீங்க? அது ஒண்ணு இல்ல மாப்பிள. டாக்டர் எப்போ வருவாங்கன்னு கேட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பாட்டி, நீங்க வந்ததுல இருந்து என் மைண்ட்ல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. அத கேட்டுட்டுமா? என்னையா அது? கேளு. அது வட மாநிலத்துல இருந்து எதுக்கோ வேலைக்கு ஆள் வச்சு நான் பாத்திருக்கேன். ஆனா உங்களுக்கு பாடி கார்டா 2 பேரை பஞ்சாப்ல இருந்து இறக்கிருக்கீங்களே. யார் இந்த யோயோ அனி சிங்கர்ஸ்? நம்ம பேச்சு சுவாரஸ்யத்துல இவங்க யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தாம விட்டுட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. இவங்க 2 பேரும் யாரும் இல்ல, என் பேரனுங்க தான். உங்க பேரன்களா? என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமையா, இவங்க 2 பேரும் என் கடைக்குட்டி கார்த்தியோட கூட பிறந்தவங்க. அருண், ஆனந்த். யுவர் பிரதர்ஸ்? பாட்டி தான் கால் பண்ணி ஹெல்ப்புக்கு வர சொன்னாங்க. அதுக்கு தான் நாங்க 2 பேரும் இங்க வந்தோம். ஆமா, அதெல்லாம் ஓகே. இவ்வளவு நேரம் வாயை திறக்காம 2 பேரும் அமைதியா இருந்தீங்களே, ஏன்? பாட்டி தான் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. நான் சொல்ற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சைலண்டா இருக்கணும், ஒரு வார்த்தை கூட பேசிடாதீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. இதுவும் உங்க பிளான் தானா பாட்டி? ராஜராஜா, அபிராமியோட மூத்த புள்ள, இளையவன் கடைக்குட்டி சிங்கம் கார்த்திக தான் உனக்கு தெரியுமே. நீங்களும் என் மாப்பிள்ளைங்களா? ஆமா மாமா. இவ்வளவு காலமா உங்களை பத்தி தெரிஞ்சுக்காமலே இருந்துட்டேனே. என் தங்கச்சி பசங்க 3 பேரையும் ஒரே இடத்துல பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்களுக்கும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாமா. அம்மா உங்களை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா ஒருத்தர் பார்த்துக்கவோ இல்ல பேசிக்கவோ முடியாம போயிடுச்சு. என்ன பண்றது மாப்பிள்ள, என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்பவாது உங்களை எல்லாம் பார்த்தேனே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. மாமா, நாங்களும் வந்துட்டோம்ல. இனிமே எல்லாரும் சேர்ந்து கார்த்தி ரேவதியோட கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான். அப்புறம் என்ன, இனிமேல் வெற்றி மேல வெற்றி தான் நமக்கு. எப்படியோ மாயாண்டி குடும்பத்தார் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்ததுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நானும் மாமாவை சேர்ந்து சர்பத்து குடிச்சதை தவிர வேற எதுவுமே செஞ்சது இல்லப்பா. ஏன்னா தைரியமா நாளுங்க சப்போர்ட் பண்றதுக்கு எங்களுக்கு இல்லையே. இப்ப பாருங்க, 1க்கு 3 பேர் சேர்ந்து இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கர்வமாவும் தைரியமாவும் இருக்கு. இனிமே யாரு வந்தாலும் நம்மள அசைக்க முடியாது. என்ன மாமா? ஆமா மாப்பிள்ள, இப்ப நம்ம டீம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுல்ல.
நம்ம எல்லாருமா சேர்ந்து கார்த்தி ரேவதி கல்யாணத்தை நடத்திடலாம். நான் நீங்களே உங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காதீங்க. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கலாம்ல. கார்த்தி, ஏய், இங்க பாருங்க, கார்த்தி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அத பத்திலாம் நாம கவலையே படக்கூடாது. நம்மளுடைய ஒரே இலக்கு பாட்டி சொன்ன மாதிரி அந்த காலர் பட்டக்காரனை தட்டுறோம், தூக்குறோம், கார்த்திய ரேவதி கழுத்துல தாலி கட்ட வைக்கிறோம். இதுதான் நம்மளுடைய ஒரே இலக்கு, பிளான். ம், இதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம யாரும் ஓயக்கூடாது. ஓகே? கண்டிப்பா செஞ்சு முடிப்போம் மாப்பிள. நாளை பொழுது நல்லபடியா எப்படியும் பாருங்க. ஆமா, என் அப்பா முருகன் அருளால கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நான் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண போறேன். முருகா. சரி வாங்க போலாம். பொண்டாட்டி பார்த்தா அதுக்கு வேற நம்ம எல்லாரையும் ஆமா. கட்டுவா. வாங்க வாங்க வாங்க. இது என்ன புது குழப்பமா இருக்கு? ஏற்கனவே அந்த டிரைவரால கல்யாணத்துல என்ன பிரச்சனை வருமோன்னு டென்ஷன்ல பயந்து பயந்து சாக வேண்டியதா இருக்கு. இதுல இந்த கிழவி வேற புதுசா பயம் காட்டுது. அந்த கிழவி என்ன செஞ்சிடும்? இந்த கிழவி தனியா ஒண்ணும் கழிக்க முடியாது. ஆனா என் பேரன் வருவான், அவன் பெரிய ஹீரோ, அவன் தான் ரேவதி கழுத்துல தாலி கட்டுவான்னு சொல்லுதே. அதை நினைச்சாதான் பீதியா இருக்கு. மாயா, நீ டென்ஷன்ல இருக்க, அதனால தான் எல்லாத்துக்கும் பயப்படுற. அந்த கிழவி சொல்றதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாத. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா அந்த கிழவி பேரனுக்கு கொடுத்த பில்டப்ப பார்த்தா ரொம்ப பெருசால இருக்கு. சிங்கம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அது சரி, அந்த கிழவியோட பேரன் யாரு? அவன் பேர் என்ன? அவன் ஒரு காமெடி பீஸ். பார்க்க ஆளு குள்ளமா தாடி வச்சுக்கிட்டு பரட்ட தலையோட செம்ம காமெடியா இருப்பான். அவனை போய் இந்த கிழவி இவ்ளோ பில்டப்பா பேசிட்டு இருக்கு. கிழவி சும்மா சீன் போடுது. என்ன இருந்தாலும் அவ பேரனை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதான் உதார் விட்டு பேசுது. அது பேசுறதெல்லாம் அப்படியே நம்பிக்கிட்டு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, புரிஞ்சுதா? புரியுதுங்க, நீங்க சொல்றப்ப தெம்பாதான் இருக்கு. ஆனா கிழவி ரொம்ப உறுதியா எல்லார் முன்னாடியும் என் பேரன் தான் என் பேத்தி கழுத்துல தாலி கட்டுவான்னு பேசிட்டு இருக்காளே. அத நினைச்சாதான் கொஞ்சம் கலக்கமா இருக்கு. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க. சொல்லு சந்திரா, மண்டபத்துல என்ன நடக்குது? இங்க அந்த கிழவி, அதான் என் அக்காவோட மாமியார், இங்க வந்து என் பேரனுக்கும் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்குங்க. பெரிய டார்ச்சரா இருக்குங்க. அவ அக்காவே ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கா, சவாலும் விட்டுட்டு இருக்கா. சவால் விடுறாளா? ஆமாங்க, என் பேரன் வருவான், வந்து என் பேத்தி கழுத்துல தாலி கட்டுவான், அப்படி இப்படின்னு சவால் விடுறாங்க. அடேங்கப்பா, அதுக்கு உங்க அக்கா காரி என்ன சொன்னா? அவ வழக்கம் போல சத்தம் போட்டு அந்த கிழவிய எப்படியாவது துரத்தலான்னு பார்த்தா. ஆனா அந்த கிழவி அசரவே இல்லைங்க. என் அக்காவுக்கே அவ செம்ம டஃப் கொடுத்துட்டா. அக்காவோட பயமுறுத்தலுக்கெல்லாம் அந்த கிழவி அசர மாதிரியே தெரியல. எனக்கே அந்த கிழவி பேசினது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பேசிட்டா. அப்புறம் என்னாச்சு? ஆனா அக்கா எப்படியாவது கிழவிய துரத்திடும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அந்த ரேவதி அங்க வந்து அந்த கிழவிக்கு ஏதோ சப்போர்ட்டா பேசி சென்டிமெண்டா எமோஷனலா பேசினாலா. அதனால அக்கா கொஞ்சம் இறங்கி வந்து அந்த கிழவி மண்டபத்துல இருந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டா. ஓ, அப்படியா விஷயம்? அதுதாங்க எனக்கு யோசனையா இருக்கு. அந்த கிழவி எப்படியாவது அவ பேரனை மண்டபத்துக்கு வர வச்சு கல்யாணத்துல கலாட்டா பண்ணுவாளோன்னு தோணுது. அவ ஏதோ ஒரு பிளானோட தாங்க இருக்கா. ரேவதி கல்யாணத்தை பத்தி நாம ஒரு பிளான் போட்டா அந்த கிழவி வேற பிளான் போடுறாளா? நாம போட விட்டுருவோமா? அவ பிளான் எக்காரணத்தை கொண்டு நடந்துடக்கூடாதுங்க. நாம கவனமா இருக்கணும். கவலைப்படாத, நம்மளை மீறி அந்த கிழவி எதையும் கிழிக்க முடியாது. நாம என்ன பிளான் பண்ணமோ அதுபடிதான் ரேவதி கல்யாணம் நடக்கணும். அதுக்கு தாங்க நான் இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அந்த பேரை எங்க இருக்கான் என்னன்னு கொஞ்சம் தேடி பாருங்க. ஏற்கனவே அவ போட்டோ உங்களுக்கு அனுப்பி வச்சேன்ல. ஆமா, நீ அனுப்பி வச்ச. நானும் அவனை கோயில்ல பார்த்து தர்ம அடி கொடுத்தேன். ஆனா அவன் எப்படியோ ஓடிட்டான். சரி, இப்ப நல்லா தேடி பாருங்க. அவன் கிடைச்சா மண்டபத்துக்கு வராம அப்படியே அனுப்பிடுங்க. சரி சந்திரா, நான் தேடி பார்க்கறேன். சரி, நான் போய் அக்கா கிட்ட சொல்லி அந்த கிழவியை எப்படியாவது துரத்த முடியுமான்னு பாக்குறேன். சரி, நான் வச்சிடுறேன்.
மேடம் வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம் மேடம்? அது அக்கா ராஜா, நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லக்கா. என்ன சரியில்லை? ரேவதி சொன்னாங்கிறதுக்காக எதுக்கு அந்த கிழவி உள்ள விட்ட? அந்த கிழவி சும்மா இருக்காது. அவ பேரனை வர வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணும். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சந்திரா. நான் இருக்கிற வரைக்கும் அந்த கிழவியோட பேரன் இந்த மண்டபத்துக்குள்ளேயே வர முடியாது. அது மட்டும் இல்ல, அவன் என் மருமகனாவும் ஆக முடியாது. கிழவி அவ்வளவு உறுதியா சொல்றானா ஏதாவது திட்டத்தோட வந்திருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. அவ என்ன திட்டம் போட்டாலும் சரி, என்ன மீறி அவளால எதுவும் செய்ய முடியாது. அப்படியே ஏதாவது நடந்தாலும் நம்ம டிரைவர் ராஜா இருக்கான், அவனை மீறி எதுவும் நடந்துராது. அதுக்காக தான் நான் இவன்கிட்டயே பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். நான் என்ன எவ்வளவு நம்புறேனோ அதை விட அதிகமா ராஜாவை நம்புறேன். இத பாரு ராஜா, இத சொல்லதான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். அந்த கிழவியோட பேரை இந்த மண்டபத்துக்குள்ள வரவே கூடாது. அப்படியே வந்தா அவன் அப்படியே அடிச்சு துரத்தி விடு. இல்லனா என்கிட்ட சொல்லு, அவனை என் துப்பாக்கியாலேயே சுட்டு தள்ளிடுறேன். சரிங்க மேடம். வா சந்திரா. பாட்டி, எதுக்கு எங்களை தனியா கூப்பிட்டு வந்தீங்க? ஏய், இங்கதான் யாரும் இல்லையே, சத்தமா தான் கேள. பாட்டி, ஏன் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முகூர்த்த புடவையும் பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் கொடுக்க போறாங்க. அந்த கேடுகட்ட பைய பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் வாங்க வரக்கூடாது. என் கடைக்குட்டி பேரன் கார்த்திக் தான் அந்த பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் வாங்கணும். அதுக்கு நீதாயா ஏதாவது ஒரு வேலை பண்ணணும். பாட்டி, உங்களுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கிறது. கவலையை விடுங்கள், மீதி நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். பாட்டி சொன்னதை கேட்டீங்கல்ல? நீங்க பாருங்க, நாம தான் அந்த மகேஷ் பையல ட்ரெஸ் வாங்க விடாம பண்ணணும். ஓகே? சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? நாம இப்போ மகேஷ் ரூமுக்கு போய் அவங்கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அவனை மேல இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போய் பூட்டி வச்சிடலாம். அப்புறம் மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாங்க. அப்ப அந்த காலர் பட்டன்காரன் வரமாட்டான். அப்ப கார்த்தி எப்படியாச்சும் ட்ரெஸ் வாங்க வச்சிருவோம். எப்படி? இது சரி. சரி, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிருவோம். சரி, நீங்க 2 பேர் போய் அவனை கூப்பிடுங்க. நான் கூப்பிட்டா அவன் வரமாட்டான். சரி, நாங்க போய் கூப்பிடுறோம். போ. ஒரு நிமிஷம். நான் கூப்பிட்டா மட்டும் இல்ல, நீங்க கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான். ஏன்னா அவன் மரண பீதியில இருக்கான். அப்படின்னா யார் கூப்பிட்டா வருவான்? அதுக்கு நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீங்க தான் அவனை போய் கூப்பிடணும். ஆனா எப்படி கூப்பிடணும்னு தெரியுமா? சார், உங்களை உங்க அண்ணி கூப்பிடுறாங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, அப்படியே பச்சை குழந்தைய மாதிரி கிடுகிடுன்னு நாய்க்குட்டி மாதிரி வந்துருவான். சரி, நான் அப்படியே சொல்லி கூப்பிடுறேன். அங்க சடங்கெல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அப்புறம் போங்க. குட் ஐடியா சரி, பாட்டி. பாட்டி. வாங்க போவோம். போங்க. நீதான் ராஜா என் வீட்டு மாப்பிள்ள. இந்த கிழவியோட பேரன் ஜென்மத்துக்கும் என் வீட்டு மாப்பிள்ளை ஆக முடியாது. என்ன சாமுண்டீஸ்வரி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு முகூர்த்த புடவை பட்டு வேட்டி சட்டை கொடுத்தாச்சா? இன்னும் இல்ல. கொடுத்துட வேண்டியது தானே, இன்னும் ஏன் கொடுக்காம இருக்கீங்க? ரோஹிணி, நீ போய் ரேவதியை கூட்டிட்டு வா. சரிம்மா.
எக்ஸ்கியூஸ் மீ. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், உங்கள் அண்ணி மாயா தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க மேலே ரூமில் இருக்காங்க சார். அப்படியா? நீங்க யாரு? நான் மேரேஜுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு. நான் கீழே வரதை பார்த்து அவங்க தான் நீங்கள் ரூமில் இருப்பீங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஏதோ அர்ஜென்ட் மேட்ரா. அப்படியா? சரி வாங்க போலாம். வாங்க சார், வாங்க. போங்க, இந்த ரூம் தான். இங்கேயா? உள்ளதான் இருக்காங்க. உள்ளதான் இருப்பாங்க. உள்ள போய் பாருங்க. ஹலோ ஹலோ, கதவு தரங்க சார். எதுக்கு சாத்துறீங்க சார்? கதவு தரங்க. ஹலோ ஹலோ சார், ஏன் சாத்துறீங்க? கதவு தரங்க. கதவு தரங்கன்னு சொல்றேன்ல. கதவு தரங்க சார். ஏன் பூட்டிங்க? கதவு தரங்க. எதுக்கு சாத்துறீங்க? ஹலோ. இங்க வாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. நல்லா இருமா, நல்லா இரு. இந்தா. இந்தா. வந்துட்டா. அழையா விருந்தாளியா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அடுத்து மாப்பிள்ளை வர சொல்லுங்க. வேஷ்டி சட்டை வாங்கிட்டு போட்டோம். மாயா, நீ போய் மகேஷை வர சொல்லு. சரி. மகேஷ், மகேஷ், ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போயிருப்பானோ? கதவு வெளிப்பக்கம் சாத்திருக்க. எங்க போயிருப்பா? ஐயோ. சார் கதவு தரங்க சார். சார் வெளியே யாராவது இருக்கீங்களா? சார் கதவு தரங்க சார். சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சந்திரா. அக்கா, என்ன போன மாயாவை காணோம். என்னன்னு போய் பாரு. சரிக்கா. நீங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். ஐயோ. மாயா, மகேஷ் எங்க? அவன் ரூம்ல இல்ல. அவனதான் தேடிட்டு இருக்க. என்னது காணுமா? எங்க போயிருப்பாரு? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ரூமை விட்டு போகாதன்னு சொல்லியும் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சரி, வெளியில போய் பாப்போம். சார் நான் கல்யாண மாப்பிள்ள சார். சார் என்ன உள்ள வச்சு பூட்டிட்டாங்க சார். எங்க எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அத்த, நேரமாய்கிட்டே போகுது. மாப்பிள்ளை இன்னும் காணுமே. ஆமா ஈஸ்வரி. மாப்பிள்ளைய காணுமா? இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு பயந்து ஓடி போயிட்டானா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். சாமுண்டீஸ்வரி, நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லியே தீருவேன். நீ எங்கேயோ தேடி பிடிச்சி ஒரு மாப்பிளைய பார்த்த. அவன் என்னடான்னா காணாம போயிட்டான்.
அவன் வருவானா இல்ல வரமாட்டானா எங்க போனான்னு எந்த தகவலும் தெரியல. இப்போவும் ஒண்ணு கெட்டு போகல. நான் ஒரு போன் போட்டா போதும், என் பேரன் அடுத்த நிமிஷமே இங்க வந்து நிப்பான். அவன் கையில இந்த பட்டு வேஷ்டியின் சட்டையும் கொடுத்து அவனை பேசாம மாப்பிள்ளையாக்கிடு. ஷட் அப்.